அந்த டைமில் தான் வந்து இது பண்ணுவாங்க. அப்போல்லாம் சரியான கூட்டமாக இருக்குங்க. அது இங்கெல்லாம் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம நிற்கிற இடம்லாம் ஃபுல்லாக தண்ணி தான். ஓகே, ஓகேவா? ஸோ இதை பார்க்கிங்க, இந்த வழி தான் இதை பார்க்கிங்க. ஓகேவா? கடையெல்லாம் நிறைய பாருங்க. ரெண்டு சைடு, இந்த சைடு ஃபுல்லாக கடை இருக்கு. இந்த சைடு ஸ்நாக்ஸு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இதான் என்ட்ரன்ஸ். அப்படி இந்த வழியை உள்ளே போனோம் அப்படின்னா போய்க்கலாம். இது ஒரு என்ட்ரன்ஸ். ஸோ அந்த சைடெலாம் வண்டியெல்லாம் போக முடியாது, கார்லாம் போக முடியாது. ஸோ இது பார்க்கிங்கு. 2 வீலர் மட்டும் அந்த சைடு போய்க்கலாம் சம்டைம்ஸ். பட் ஃபங்க்ஷன் டைம்லாம் அந்த சைடு எங்கேயுமே போக முடியாது. பூ வாங்கிக்கிறியா? ஒன்றும் கிடையாது. இந்த அப்புறம் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியல, இங்கே போயிட்டு தெரியல. வந்தோம் அப்படின்னா நிறைய பேர் இங்கே பூ தான் வந்து இருப்பாங்க. இந்த சைட்லலாம் கை கால் கழுவிக்கலாங்க. போய் ஆற்றுல தான் போய் கழுவணும் அப்படின்றது இல்லை. அங்கே போக முடியாதவங்க எல்லாமே சைடில் போய் இப்படி கழுவிக்கலாம். இந்த ஏரியாவெல்லாம் ஃபுல்லாக கழுவிக்கலாம். ஸோ அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா கோம்புரம் தெரியும். ஸோ இதுதான் மெயின் இந்த கோயிலில். ஃபங்க்ஷன் எதுவும் வரும்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்க கோபுரம் தான் சாமி இருக்கு. அங்கே காமிங்க இந்த சைடில். ஆமாம், அந்த கடைசியாக சின்னதாக இருக்கிற கோபுரத்தில் தான் இருக்கும். இங்கே குதிரையெல்லாம் இருக்குல்ல, குதிரை தெரியுமா? தெரியல, அங்கே சாப்பாடு போடுறாங்கன்னு தெரியாதுல்ல. ஆனால் இது இவ்வளோ பெரிய பார்க்கிங். இந்த காரு பஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த ஏரியா தான் நிற்கும். அந்த பஸ் போத பாரு, அதான் மெயின் ஏரியா. மழை போகலாம் போய். மூவிலெல்லாம் காமிக்கிறாங்கல்ல, கெட்டி உதைக்கிற மாதிரி. அதெல்லாம் எனக்கு பார்த்தா பயமா இருக்கு. இதுதான் கோயில். போகலாமா? அப்படி போனோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அந்த ஏரியா போனோம். விநாயகர் கோயில் அங்கே போயிட்டு அப்படி போயிட்டு போயிடலாம். இதான் லட்டெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே பலூன் லட்டு அதெல்லாம் கொடுப்பாங்கல்ல. வரவங்க எல்லாரும் எங்கே பின்னாடி இந்த ஏரியா ஃபோட்டோஸ்லாம் இங்கே எடுத்து கொடுப்பாங்க. வந்து இப்போ எல்லோரும் கேமராஸில் வச்சுருப்பாங்கல்ல கவி. ஃபோட்டோஸ்லாம் என்ன பாரு இங்கே எடுத்துவாங்க. அந்த கேமரா வச்சுக்காங்க பார்த்தியா? அமௌண்ட் கொடுத்தோம்னா போதும். அமௌண்ட்டில் அவங்க எடுத்துகிட்டு எவ்வளோன்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டு நிறைய பேர் சுற்றிட்டே இருப்பாங்க. இதான் விநாயகர் கோயில். வரவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இங்கே போயிட்டு தான் உள்ளே போவாங்க. இதான் மெயின். அங்கே பின்னாடி இருக்கிற கோபுரத்தில் தான் வந்துட்டு இது தெரியும். சாமி அங்கே தான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கட்டினது.
வர மாதிரி இருக்குல்ல, அதனால அப்படி இருக்குது கிளைமேட்டு. எங்கே? ஓ, இந்த ஏரியாவில். இந்த இதெல்லாம் இப்போ கட்டியிருப்பாங்க நட்டுருக்கு, முன்னாடி இருக்குல்ல இதெல்லாம் இப்போ கட்டியிருப்பாங்க நட்டுருக்கு. மற்றபடி எல்லாம் முன்னாடி கட்டிட்டாங்க நட்டுருக்கு. முன்னாடி கோபுரம் முன்னாடி கட்டிட்டாங்க பாரு. ஒவ்வொரு பில்லரும் பாரு சூப்பராக இருக்குது. எப்படியும் ஒரு 1000க்கு மேலே இருக்கவே இந்த மாதிரி இருக்கிற பில்லர்லாம். கோயிலில் பாரு, இந்த ஏரியாவெலாம் ஃபோனுக்கு அலோவ் பண்ணுவாங்க, உள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கோபுரம் தெரியுது பாரு, ஸோ அதுதான் மெயின் கோபுரம். இதெல்லாம் இப்போ கட்டியிருப்பாங்க போல இருக்கு, அவ்வளோவா தெரியல. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படி இல்லை, எல்லாமே வெறும் அந்த கல்லில் தான் பில்லர்லாம் செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ இதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ கோயில் இந்த வழி தான் உள்ளே வருவாங்க. இங்கே பாரு, அப்படியே சூப்பராக தெரியுது பாரு. கோயில் நம்ம சுற்றி வரவே இல்லை. ரெண்டு டைம் வந்துக்கலோட டைம் வரும்போது வந்துக்கலாம். இந்த தேரெல்லாம் அந்த எப்போன்னா மார்ச்னு நினைக்கிறேன், அந்த டைமில் நம்ம பிப்ரவரியோ மார்ச் என்னமோ அந்த டைமில் தான் வந்து இது பண்ணுவாங்க. அப்போல்லாம் சரியான கூட்டமாக இருக்குங்க, பயங்கரமான க்ரௌடாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா தான் வரவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது. அப்புறம் இங்கேயும் ஃபோட்டோ எடுத்து தருவாங்க. அந்த ரூம் தெரியுதெல்லாம், அந்த பச்சை கலர் பில்டிங் பாரு, அங்கே எடுத்து தருவாங்க. அதோ கோயில் உள்ளே வருவாங்க கவை. அப்படியே இங்கே வந்தோம், அப்படியே லட்டு கொடுக்குற இடம் அவர் ஸ்ட்ரெயிட் அங்கே எடுத்தது பாரு, அதுதான் வந்து விநாயகர் கோயில். தேர்லாம் நிறைய இருக்கும், நான் 2-3 இருக்கும்னு நினைக்கிறேன், 4 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடில் ஒன்று இருக்கும், அந்த சைடு போனோம்னா அங்கேயும் பைக் நிறுத்திக்கலாம். இப்போ தெரியுது பாரு, அந்த சின்ன கோபுரம் நல்லா தெரியுது, அங்கே தான் சாமி இருக்கு. அப்படியே போனோம்னா இது ஒரு குளம். இந்த குளத்தில் தண்ணியெல்லாம் இருக்காது எப்பவுமே, ஆனால் ஃபுல்லாக இதுவாக தான் இருக்குது. ஆனால் அங்கே முன்னாடி தான் ஆறு இருக்கு. ஆமாம், அங்கே தான் போய் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கெல்லாம் தண்ணியாக இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமாம், லாஸ்ட் டைம்னா ஒரு 2 days பேக்கு. 2 days-ஆ? 1 week? 1 week பேக்கு இந்த இடம்லாம் தண்ணியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒன்றும் அவ்வளோ தண்ணிலாம் இல்லை, எல்லாம் தண்ணி வடிஞ்சிருச்சு. அங்கே முன்னாடி எது பாரு, இந்த எண்டு வரைக்கும் இங்கே இருந்துச்சு. இங்கேயும் ஸ்டே பண்ணியான்னு நினைக்கிறேன், அமௌண்ட் கொடுத்தோம்னா ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி எடுத்துடுவாங்க கவி அந்த ஃப்ரீ டைமில். அந்த ஃபங்க்ஷன் டைமில் லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சிவன் மாதிரி தான். இது என்ன சிலை? அது சிவன் சிலை தான். தான் அவ்வளோதான் இல்லை, அங்கெல்லாம் தெரியாது. அது சைடு போகலாம், ஏன் இந்த சைடு வர்றேன்? இது போனால் ஆற்றுக்கு போகலாம்ல. ನದಿ ನೀರು ಜಾಸ್ತಿ ಇದೆ, ದಯವಿಟ್ಟು ಪಕ್ಕದ ಯಾರೋ ನದಿಲಿ ಯಾರೋ ಈಜಾಡಬೇಡ್ದು. ಮೆಟ್ಲು ಮೇಲೆ ಕೂತಿ ಸ್ನಾನ ಮಾಡಿ ದೇವ್ರ ದರ್ಶನ ಮಾಡಬೇಕು. மழை நல்லா அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, தண்ணி நிறைய வந்துடும், திடீர்னு ஓப்பன் பண்ணிடுவாங்கல்ல, அதனால. ஸோ
ஸோ இதுதான் அந்த சிவன் சிலை. இங்கெல்லாம் தண்ணி நிறைய வந்துச்சு. ஆமாம், பஸ்லேருந்து வரந்து இறங்கி அந்த வழியாக தான் வருவாங்க. ஸோ அப்படி இதில் கீழே போனோம் அப்படின்னா தண்ணி ஆற்றுக்கு போகலாம் அந்த வழியாக. இந்த ஏரியாவெலாம் தண்ணி நிறைய இருந்துச்சு. நாம் லாஸ்ட் டைம் வந்தோம்ல, ஃபுல்லாக இது வரைக்குமே தண்ணி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கீழே இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் வந்துச்சு. ஸ்டெப்ஸு இது பரவாயில்ல, தண்ணியெல்லாம் வடிஞ்சதுனால கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. அப்படியே குதிரை எல்லாம் தண்ணி பாரு அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக நிறைய போயிட்டு இருந்துச்சு. இப்போ தண்ணி எதுவும் போகவே இல்லை. தண்ணியெல்லாம் வடிஞ்சதுனால கடை எல்லாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணி வாங்கிட்டுருக்கு. ஏன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சுல்ல. அந்த ஸ்டெப் இருக்குல்ல, ஸ்டெப்பெல்லாம் தெரியவே இல்லை. ஆமாம், ஸ்டெப்பு தண்ணியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, மழை வந்துருக்கு, வேகமாக வந்துடாதீங்க, வேகமாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்றாங்க. எல்லா பக்கம் மழையாக அது இங்கெல்லாம் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம நிற்கிற இடம்லாம் ஃபுல்லாக தண்ணி தான். நிற்கிற இடம் இந்த ஏரியா. அதுவும் அந்த பிரிட்ஜு தெரியுது பார்த்தியா, அந்த பிரிட்ஜை ஃபுல்லாக டச் பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே வந்து மொட்டை அடிக்கிறவங்க எல்லாம் தண்ணி எல்லாம் நிறைய போயிருக்குவே. தண்ணி நிறைய போயிருக்கு பாரு. எல்லாம்